இணையதளத்தை திறந்தா சீமான் 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 இன்னைக்கு எனக்கு நைட் டியூட்டி பார்க்கணும் 400 ரூபாய் கொடுங்கன்றாங்க திமுக உடன்பிறப்புகள். ஏன் இன்னைக்கு செந்தூரில் கூட்டம் எப்படியும் கண்டென்ட் கொடுத்துருவாரு, நைட்டு முழுக்க திட்டணும், நீங்க நைட் டியூட்டி பார்க்கணும் 400 ரூபாய் கொடு, 200 ரூபாய் பத்தாதுன்றான். அவங்களுக்கே கண்டென்ட் கொடுக்கிற கடவுளை எங்க அண்ணன் சீமான் தான், யூடியூபுக்கு கண்டென்ட் கொடுக்கிற கடவுளை எங்க சீமான் தான். மரியாதைக்குரிய எங்க ஊருக்காரர் எங்க அண்ணன் பயில்வான் ரெங்கநாதன் சொன்னாரு, சீமான்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் இல்லைன்னா நாம் தமிழ் கட்சி இல்லைன்னு வருங்க, யூடியூப்பை மூடிட்டு போயிட வேண்டியதான், சொல்லி முடிஞ்சிடும். சீமான் தம்ப்நெயில வச்சுட்டு இப்படி பேசினாரா சீமான்? சீமானின் உண்மை முகம் ஒன்னு இருக்காதாங்க. உண்மை முகம் ஒரு போட்டோ மட்டும் போட்டுச்சிருப்பாங்க, இது அவங்க அவர் உண்மை முகம், ரியல் ஃபேஸ். அதை போட்டா அதுக்கு ஒரு 2 லட்சம் பேர் பாக்குறான். எங்க சேனல் தான் எவனும் பாக்குறது இல்ல. 14 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கோம், 2 லட்சம் தான் பாக்குறாங்க, 10 பேர் என்ன சேனல் தெரியல. எங்க சேனல்ல பாக்குறது இல்ல. ஆனா எங்களை திட்டி போட்டா குவியுது, வாழ்றான். அதான் எங்க அண்ணன் சொன்னாரு, டேய் விட்டுறா, திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு வைப்பாங்கிற மாதிரி உங்க அண்ணன் என்ன திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பண்டா. என்ன திட்டித்தான் அவன் பொண்டாட்டி பிள்ளைய வாழணும்னா வாழ்ந்துட்டு போட்டும்டா. நாங்கள் யாரையும் அவதூறு பரப்பவோ, யாரையும் விமர்சனப்படுத்தவோ, யாரையும் கேவலப்படுத்தவோ அரசியலுக்கு வரல. எங்கள் இனத்தின் பெரும் கனவுக்காக வந்திருக்கிறோம். எங்கள் இளமையை தியாகம் செய்து இந்த களத்தில் நிற்கிறோம். எங்களுக்கு வழக்கு, சிறை, சட்டம், இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, இது எல்லாமே அண்ணன் சீமான் அவர்கள் 14 ஆண்டுகள் கத்து கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமா, சிறையை பார்த்து, எஃப்ஐஆரை பார்த்து, வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது? வழக்க பார்த்து பயப்படுற முகமா? கொஞ்சம் க்ளோஸ் அப் போங்க, தாய் தமிழ் போங்க. வழக்க பார்த்து பயப்படுற முகமா அது? டேய், வழக்கு வந்த பிறகு தாண்டா நாங்க சீமானுடைய தம்பியாவே மாறணும். சீமான் ஒருத்தர் எதுக்குங்க கைது பண்ணி உள்ள போடுறாங்க. நான் நல்ல ஞாபகம் இருக்கு, 2008 திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நான் போய் நிக்கிறேன், ஒரு போஸ்டர், இயக்குனர் சீமான் கைது, எது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது, அது அப்படி மண்டைக்குள்ள உரைக்குது. அடுத்த ஒரு 6 மாசம் கழிச்சு இயக்குனர் சீமான் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது, அப்படியே கைது கைதுன்னு போஸ்டர் பாக்குறோம். அப்புறம் தான் யாரு தொடர்ச்சியா இந்த அரசாங்கம் கைது பண்ணுது? யாரு? நல்ல தமிழின தலைவனுக்காக ஏங்கி கிடந்த தமிழர்களுக்கு கைது செய்து நல்ல தமிழ தலைவனை அடையாளம் காட்டியது ஐயா, மரியாதைக்குரிய ஐயா கருணாநிதி அவருக்கு நாங்கள் ஆண்டு முழுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்ல அவர் தான் அடையாளம் காட்டினார்.